பிரியாணியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு பிளேட் பிரியாணியில் புரோட்டீன்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் மற்றும் சில உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளுமே இருக்குது. புரோட்டீன்கள் உபயோகிக்கக்கூடிய இறைச்சியில் இருந்தும், கார்போஹைட்ரேட் அரிசியில் இருந்தும், கொழுப்புகள் எண்ணெய் மற்றும் நெய்யில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தால் வைட்டமின் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியிலிருந்து நமக்கு கிடைக்கும். எந்த பிரியாணியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் சத்துக்கள் இருப்பது மட்டும் கண்டிப்பாக உறுதி. வைட்டமின் B3 சக்தி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் இருக்கும். சிக்கன் பிரியாணியாக இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B3 அதிகம் இருக்கும். மேலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. இந்த ஊட்டச்சத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு வந்து ஆற்றலை வழங்கக்கூடியது. மேலும் நரம்பியல் கோளாறுகளான மன அழுத்தம், அல்சைமர், ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இது சரி செய்யுது. உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பாதுகாக்குது. பிரியாணியில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உடலுடைய உள்ளுறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது. பிரியாணியில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் என்னவென்று பார்த்தால் இஞ்சி, மஞ்சள், மிளகு, குங்குமப்பூ, பூண்டு இவை ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா